தம்பி ரொசிட்டோ சாக்ஸ் அவர்கள் இடிந்ததுறையை சார்ந்தவர். விளையாட்டின் மூலமாக நான் அவரை பற்றி சொல்லுகிற பொழுது தன் கால்களால் காமன்வெல்த் சென்றவர், சிறந்த ஓட்டப்பந்தய வீரர், தடகள வீரர், நீளம் தாண்டுதலில் தேசிய அளவில் பதக்கம் பெற்றவர், காமன்வெல்த் போட்டிகளில் பங்கெடுத்தவர். அது மட்டுமல்ல, தற்சமயம் அவர் ரயில்வே துறையில் டிடிஆர் என்று சொல்லக்கூடிய அந்த டிக்கெட் செக்கிங் இன்ஸ்பெக்டராகவும் வேலை செய்கிறார். அது மட்டுமல்ல, திருநெல்வேலியில் நம்முடைய குழந்தைகளை தேசிய அளவில் மாநில அளவில் தடகள போட்டிக்கு பயிற்சி படுத்தக்கூடிய ஒரு அகாடமியை வைத்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் பயின்ற மாணவர்கள் நான் அறிய அபிநயா என்ற குழந்தை இன்டர்நேஷனல் லெவலில் அவர்கள் தடகள போட்டியில் பங்கெடுத்திருக்கிறார்கள். தற்சமயம் ஆர்த்தி என்ற ஒரு பிள்ளை தேசிய அளவில் தடகள போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர் நம்முடைய குழந்தைகள் சென்றால் இலவசமாகவே வாய்ப்பு கிடைக்கும் போது போட்டு வாங்கிக்கிறது, இலவசமாகவே பயிற்சி கொடுப்பதாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் தங்குவதற்கான இடவசதி, உணவு வசதியும் அவர் ஏற்பாடு செய்து கொடுப்பார். நம்முடைய மண்ணிலிருந்து, நம்முடைய கடற்கரையிலிருந்து உயர் பதவியில் இருப்பவர்கள், உயர்நிலை அடைந்தவர்கள் இந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு, இவர்களை பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இந்த வட்டார அளவில் நிறைய மாணவர்கள் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் அவங்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்றுனர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா வெறும் வில்லு மட்டும் பாயாது, அம்பில் வச்சு எழுதாதான் அந்த வில்லை வச்சு எழுதாதான் அந்த அம்பு அந்த இலக்கு அடையும். அந்த இலக்கு அடைய உடனே இருந்த பயிற்றுனர்களுக்கும் மிக முழுமையாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த ஜோனலோட உங்களோட முயற்சியை கைவிட்டுறாதீங்க. ஏன்னா உங்களோட இலக்கை பெருசாக வைங்க. இலக்கை பெருசாக வச்சாதான் நீங்கள் உங்களோட டார்கெட்டை ஃபுல்லாக அச்சீவ் பண்ண முடியும். டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் வரைக்கும் போய் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கடுமையாக உழைக்கணும். ஃபஸ்ட்டு கடுமையாக ட்ரைனிங் பண்ணி, நம்மகிட்ட திறமை இல்லாமல் இல்லை, நம்மகிட்ட நிறைய திறமை இருக்குது. நம்ம திறமை வெளிக்கொண்டதுக்கு இன்றைக்கி நிறைய பயிற்சி பண்ணணும். நிறைய பயிற்சி பண்ணி மாநில அளவிலையும் தேசிய அளவிலையும் இன்டர்நேஷ்னல் அளவிலையும் நீங்களும் கடலடிக்க வாழ்த்துக்கள். சரிங்களா? அப்புறம் பேரண்ட்ஸ் பசங்களை கொஞ்சம் நல்லா ஊக்குவீங்க. பழைய மாதிரி இல்லை, விளையாட போனால் பையன் கெட்டு போயிடுவான், உருப்பிட மாட்டான். இல்லை, விளையாட்டுக்கு இப்போ அரசு நிறைய சலுகைகள் கொடுக்குது. இப்போ நீங்கள் ஸ்டேட்டு மேலே அடித்தா அமௌண்ட்டு, நேஷனல் அடித்தா அமௌண்ட்டு. இப்போ நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னாலே வருஷத்துக்கு அவன் 6 லட்சம் 7 லட்சம் சம்பாதிக்கிறான். எனக்கே சம்பளம் 5 லட்சம் தான் ஒரு வருஷத்துக்கு, அவன் 6 லட்சம் சம்பாதிக்கிறான். அதுவும் விளையாட்டை ஊக்குவிக்கிற அளவுக்கு நம்ம இந்திய கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நிறைய பரிசுகள் வழங்கிட்டு இருக்கு, ஊக்கத்தொகைகள் வழங்கிட்டு இருக்கு. அது மாதிரி விளையாட்டு விடுதிகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் பசங்களை அனுப்புங்க. முதல்ல பசங்களை ஊரை விட்டு வெளியே அனுப்பி அவங்கள இப்போ நான் என்னோட ஊரை விட்டு வெளியே போனால தான் நான் ஒரு அரசு வேலையில் சேர்ந்து ஒரு இன்டர்நேஷனல் மெடல்ஷிப் நிற்கிற மாதிரி பசங்களை ஊருக்குள்ளே வைக்க உங்களை அனுப்பி விடுங்க. நம்ம அகாடமி துறையில் இருக்குது, பசங்களை அனுப்பிச்சி விடுங்க. நம்ம நல்ல பயிற்சி அளிக்க தயாராக இருக்கும். நம்மகிட்ட வெளியூர்லேருந்து பயிற்சி அளித்து எல்லாரும் மல்லிக்காங்க. நம்ம கணக்கில் சமயத்தை சேர்ந்த ஒருத்தரையாவது ஒரு மேலே கொண்டு நினைக்கிறேன், ஒருத்தர் வரமாட்டேங்கிறீங்க. முதல்ல ஒரு ஊரை விட்டு வெளியே நீங்கள் இன்டர்நேஷனல் பேரில் அடிக்க ஃபஸ்ட்டு. அப்புறம் அரசு வேலையிலையும் விளையாட்டுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசு வேலைக்கு நம்ம கடற்கரை மக்கள் முதல்ல வரணும். அதுக்கும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இங்கே வாய்ப்பு எழுத ரொம்ப நன்றி. தேங்க்யூ.